ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்க போகிறோம். சமீபமாக மகாவிஷ்ணு அவர்கள் அந்த பள்ளியில் பேசி அதை எதிர்த்து தமிழ் வாத்தியார் குரல் கொடுத்து அதை இவருடைய சேனலில் போட்டு அது வைரலாகி, ஸோ அது மற்றவர்களெல்லாம் பார்த்து அதற்கு கண்டனம் எழுப்பி பிறகு அது அவருக்கே எதிராக முடிந்ததை நாம் பார்க்குறோம். ஸோ மகாவிஷ்ணு சமீபமாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். உங்கள் கர்மா குறைவதை எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு. அதில் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். பைப்பில் சொட்டு சொட்டாக தண்ணி வர்றதுக்கும் நிறையா அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் திறந்து விடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, ஃபுல் ஃபோர்ஸில் சீக்கிரமாக தண்ணி ரொம்பிடும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வருதுன்னா அவங்களுடைய கர்மா சீக்கிரமாக குறையுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே, அதாவது சுகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் புண்ணிய கணக்கு இருக்குது, அது இன்னும் காலி ஆகலாம், ஆன பிறகு அவங்களுக்கு இந்த நிலைமை வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இதை வைத்து இப்போ மகாவிஷ்ணு அவர்கள் அனுபவிக்கிற சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, அப்போ அவருக்கு கர்மா முடிஞ்சிடுச்சா? ஏன்னா அவருக்கு அநேகமாக அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனையாக இதுதான் இருக்கும். அப்போ அவருடைய கர்மா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனை ஆரம்பத்தில், ஏன்னா கடவுள் கருணையாளன் இல்லையா, முடிந்த அளவுக்கு அந்த தண்டனை குறைக்க தான் பார்ப்பார். ஸோ இதை இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். அதை கடவுள் இஷாரான்னு சொல்வார். இஷாரா ஹிந்தி வார்த்தை, அதுக்கு அர்த்தம் என்னென்னா சைகை, சிக்னல் கொடுக்கிறது. இப்போ மகாபாரதத்தில் அந்த துரியோதனனுடைய வீக் பாயிண்ட், துரியோதனன் எல்லா சகோதரர்களும் மகாபாரத யுத்தத்தில் இறந்த பிறகும் துரியோதனன் மட்டும் கடைசியாக இருக்கிறான். அவன் சாகாவரம் அடையணுன்றதுக்காக அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா இந்த உலகத்தையே பார்க்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க விரும்பலைன்ட்டு கண்ணில் துணி கட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ நீ நிர்வாணமாக வா, என்னுடைய யோக பலத்தின் சக்தியின் மூலமாக நான் உன்னுடைய உடலை வஜ்ரம் மாதிரி ஸ்ட்ராங்காக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே கிருஷ்ணர் நிர்வாணமாக வரும்போது கிருஷ்ணர் பார்த்து சிரிப்பர், அம்மா முன்னாடி போய் யாராவது இப்படி போவாங்களான்ட்டு. அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியை வாழை இலையால் மறைச்சிட்டு போவார். ஸோ அவங்க அம்மா கண்ணை திறந்து பார்த்தோன்னா ரொம்ப கோபப்பட்டுருவாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக வஜ்ரம் ஆகிடும், ஆனால் அவங்க பார்வைப்படாத இடம் மட்டும் பலகீனமாகவே இருந்துடும். ஸோ கடைசியில் அந்த யுத்தம் நடக்கும் பொழுது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் ஃபைட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னமோ பண்ணுறான் பீமன், துரியோதனனை அடிக்கவே முடியல. அப்போ கிருஷ்ணர் பீமா பீமா அப்படின்னு கூப்பிட்டு தொடையை தட்டி தட்டி காட்டுறார். ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, சூப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அங்கே சைகை கொடுக்குறார், தொடை தான் அவனுடைய வீக் பாயிண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை அடித்தவுடனே அவன் இறந்துறான். இந்த மாதிரி கடவுளுடைய ஞானம் ஒரு சைகை தான். முரளி ஃபுல்லாகவே கடவுள் கறிமீன் சாப்பிடக்கூடாதுன்னார். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்தில் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் தேவதைகளாக வாழ்ந்தவர்கள் தான் மறுஜன்மம் எடுத்து இப்போ சாதாரண மனிதர்களாக பாவம் நிரம்பியவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். அப்படிங்கிற விஷயத்தை கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் சொல்கிறார். அவரைத்தான் சிவன், அல்லாஹ், பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவரே ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு இந்த ஞானத்தை கொடுக்குறார். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கரிமீன் இதிலெல்லாம் விழுந்துட்டீங்க, புலனின்பத்துக்கு அடிமையாயிட்டீங்க. ஸோ இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா என் ஒருவனின் நினைவிலேயே இருங்க,
ஆரம்பத்தில் வலுக்கட்டாயமாக இதையெல்லாம் நீங்கள் விட வேண்டியிருக்கும். கூடவே இறைவனை நினைக்க ஆத்மாவுக்கு பலம் வந்த பிறகு அதன் மீது ஈர்ப்பும் போயிடும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் சொர்க்கத்தில் இப்படி தான் இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கணும். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலே இருப்பீங்க, உடல்ன்ற உணர்வே இருக்காது. ஆத்மானா உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்க்கறனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். அப்போ ஆனந்தத்தை தேடி வெளியில் போக மாட்டாங்க. ஆக்சுவலாக அது சொர்க்கம். எல்லோரும் அழகாக இருப்பாங்க, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், சந்தோஷத்துக்கான எல்லாமே இருந்தாலும் அதில் மயங்கி இருக்க மாட்டாங்க. மயங்கிறதுனா என்ன? அதிலே இருக்கணும், அதை என்னுடையதாக ஆக்கிக்கணும், இந்த மாதிரி எண்ணம் அங்கே இருக்காது. பார்ப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, வந்துடுவாங்க, தவிர மனதை பறிக்கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்குறாங்க. ஸோ ஆத்மாவிலிருந்தே ஆனந்தம் வர்ற காரணத்தினால அவங்க எப்போவுமே திருப்தியாக இருப்பாங்க. அந்த சொர்க்கம் இப்போ வரப்போகுது. அங்கே நீ போகணும்னா அங்கே எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா உடல்னு நினச்சா தான் இதெல்லாம் வரும். அதே மாதிரி நீ இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துலேருந்து விலகி இருக்கணும். அதுக்கு அங்கே எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தாங்களோ அதே மாதிரி நீயும் ஆத்ம உணர்விலே இருக்கணும். ஒரே வித்தியாசம், அங்கே அவங்களால அது இயல்பாகவே இருக்க முடிஞ்சுது, ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி இருந்துச்சு. இப்போ சக்தி இல்லை, அதனால் அது உன்னுடைய உண்மையான இயல்பாக இப்போ இல்லை. அதுதான் உண்மையான இயல்பு, பட் இழந்துட்டோம் அந்த சக்தியை. அப்போ அந்த சக்தியை பெறுவதற்கு தான் சர்வசக்திவான் சிவ தந்தையை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரை நினைக்க ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சத்தியுகத்துக்கு போகிறதுக்கான வழியை கடவுள் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்மா பயங்கர புத்திசாலியாக இருக்கும். ஆரம்பத்தில் சக்திசாலியாக இருக்கும்போது குறைய புத்தியெல்லாம் போயிடும். சரியெல்லாம் தப்பாகும், தப்பெல்லாம் சரியாகவும் மாறிடும். இப்போ காமத்தை விடனா காமம் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்போம். ஏதோ உலக மக்கள் தொகை அழிஞ்சிடும்ன்ற கவலைப்பட்டு தான் இவர் காமத்தில் ஈடுபடுற மாதிரி கேட்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. இல்லை, இவனால் காமத்தை விட முடியல. சொர்க்கத்தில் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்ததே நீங்கள் தான், மீண்டும் அந்த மாதிரி ஆகுங்கன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ காமத்தை விட சொல்கிறார், கோபத்தை விட சொல்கிறார், பற்று, கரிமீன், புலனின்பம் இதெல்லாம் விட்டுட்டு இறைவன் நினைவிலே இருக்க சொல்கிறார். இவ்வளோ தான் சொல்கிறார். இதெல்லாம் ஏன் அப்படின்னு விஸ்தாரமாக சொல்கிறது கிடையாது. இதே விஷயத்தை தான் நாமளும் மற்றவர்களுக்கு சொல்கிறோம். விஸ்தாரமாக நம்ம சொல்ல முயற்சி செய்தாலும் அதை யாரும் நம்புறது கிடையாது. ஆனால் கடவுள் நமக்கு பெரிய விஸ்தாரமாக சொல்கிறது கிடையாது. அப்போ அவர் மேலே உள்ள அசைக்க முடியாத நிச்சய புத்தி, வந்திருக்கிறது கடவுள்ன்ற நிச்சய புத்தி அவரே சொல்லிக் கொடுக்குறார். இதுதான் சொர்க்கத்திற்கான வழி அப்படின்ற அசைக்க முடியாத நிச்சய புத்தியை இருக்கிற காரணத்தினால இறைவனுடைய வழிபடி கண்ணை மூடிட்டு நாம் போவோம். ஏன்னா அவர் செய்கை தான் கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே தெரியும். சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டு இறந்தாங்க, மீன் சாப்பிட்டு இறந்தாங்க. இதெல்லாம் ஹோட்டலில், வீட்டிலேயே மட்டன் கறி வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு இறந்தாங்க. பரோட்டா சாப்பிட்டு இறந்தாங்க. அது ஹோட்டலில் வாங்கிட்டு கடவுள் சொல்கிறார், வெளியில் இருந்து வாங்கிட்டு சாப்பிடக்கூடாது, வெளியில் சாப்பிடக்கூடாது. நீங்களே இறைவன் நினைவில் சமைத்த உணவைத்தான் சாப்பிடணும். பிரம்மகுமாரிகள் சமைத்த உணவைத்தான் சாப்பிடணும், சாத்வீக உணவைத்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறார். அதேமாதிரி காமத்தை விட சொன்னார். ஏன்னா காமம் அடுத்தது கள்ளத்தொடர்புக்கு போகும். அதனால் வெட்டு குத்துன்னு நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடவுள் சொன்னார், விட்டாச்சு. வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்க சொன்னார். சகோதர ஆத்மாவை மட்டும் பாரு. ஆண் பெண்ணுன்றது உடலை வைத்து தான் வருது. ஆத்மா எல்லாமே ஆண் தான். கடவுளுடைய சொத்தாகிய சொர்க்கத்துக்கு வாரிசு தான் எல்லா ஆத்மாவும். அதனால தான் ஆத்மா பாய்ன்றது. இதெல்லாம் பார்க்க சொல்கிறார். அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கடவுள் சொல்கிறாரு, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை கல்பம்னும், இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அதாவது 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோ நான் போட்டிருந்தது தான் இப்போவும் போடுவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். ஆனால் இந்த 5000 வருடத்தில் அது நடக்கிறதுனால இது ஒரு படம் மாதிரி, ஏற்கனவே எடுத்த படம் மீண்டும் மீண்டும் பார்க்குற மாதிரி. அப்போ ஒரு காட்சி கூட மாறாது, ஒரு சீன் கூட மாறாது. ஆனால் அதில் நன்மை இருக்குதுன்ற. அப்போ நடக்கிற விஷயத்தில் அதுதான் கீதாசாரமாக நடந்தது நன்றாக நடந்தது, நடப்பது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க இருப்பது
நன்றாகவே நடக்கும். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த நாடகத்தை மாற்றுவதற்கு நீ முயற்சி பண்ணாத, மாறாக இந்த நாடகம் எப்படி நடந்தாலும் திருப்தியாக இருக்க உன்னை மாற்ற பழகிக்கொள். இதுதான் இதோடைய அர்த்தம். இப்போ மகாவிஷ்ணு அவர்களுக்கு இப்போ அனுபவிக்கிறது அவருடைய கர்ம கணக்கு தான், கர்மா தான். ஆனால் இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த நாடகம் இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் சின்ன தண்டனை தான் கொடுக்கும். உண்மையிலே இவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? பேசினார், அந்த தமிழ் ஆசிரியர் எழுந்திரிச்சு பேசக்கூடாதுன்னாரு. அப்போ இங்கே அதை பேசக்கூடாதுன்றதை தன்மையாக சொல்லலை, அதை தான் அவர் முன்வைக்கிறார். இது உலகியல் பார்வையில் அவர் பண்ணது தப்பு, இவர் பண்ணது தப்பு, இதெல்லாம் பேசும். ஆனால் நாடகம் மாதிரி ஆன்மீகமாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை வருது. நீங்கள் செய்த கர்மாவுக்கான தண்டனை இப்போ வரப்போகுது, மிகப்பெரிய தண்டனை வரப்போகுது. அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணுன்னா இப்போ முன்னாடி வந்திருக்கு பாருங்கள், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அமைதியாகிட்டிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. அந்த நேரம் அவர் எப்படி அவர் ஆக்ரோஷமாக சொல்லும்போது ஏதோ ஒன்று வரப்போகுது. இப்போ ஆக்ரோஷமாக பதற்றமாக என்ன சொல்லுவாங்க? ஐயோ வீடு பற்றி எரியுது இல்லையா? திட்டத்திட்ட அந்த மாதிரி தான் அவரும் சொல்கிறார். அப்படியே சரி ஏதோ ஒன்று ஆகுது. ஏன்னா அந்த காலத்துலலாம் பூனை குறுக்க போனால் கூட உட்காந்துட்டு போவாங்க. அதை கூட ஒரு அபசகுனமாக நினைப்பாங்க. ஸோ நம்ம அவங்களெல்லாம் முட்டாள்னு நினச்சிட்டோம். ஒருவேளை மகாவிஷ்ணு சகோதரர் அமைதியாக சரி உங்களுக்கு பிடிக்கலையா, சரி ஓகே, ஏன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேணும். ஸோ இவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சுன்னா நான் இதை கண்டினியூ பண்ணுறேன், இல்லாட்டினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக போயிட்டார்னு வச்சுக்கோங்க, போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இதை அவர் யூடியூப்பில் போடணும்னு அவருக்கு தோணியிருக்கு. ஆனால் ஏற்கனவே நிறைய தடவை பேசியும் அவர் போடாமல் தான் இருக்காருன்னா போடுறதுனால பிரச்சனை வரும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இப்போ இனிமேல்ட்டு நாம் ஸ்கூலுக்கு போய் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிடுறார். அந்த மேடையிலே சொல்கிறார். சொல்லிவிட்டு இதை போடுறார். ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக போடுறாருன்னு வச்சுக்கலாம், அல்லது பப்ளிசிட்டிக்காக, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அல்லது தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கு எது வேணாலும். ஸோ அப்போ பாருங்கள், அங்கே ஒரு தப்பு சத்தம் போட்டுட்டார், அடுத்த தப்பு இதை அவரே வீடியோ போடுறார். ஸோ இப்போ இந்த 2 தப்பு செய்த பிறகு தான் அந்த கர்மாவுக்கான தண்டனையில் அவரே போய் விழற மாதிரி வருது. இது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வரும். ராமரை ராஜ்யத்தை அபகரித்து அனுப்பியது தான் தெரியும். ஒருவேளை அபகரிக்காமல் விட்டிருந்தால் அவருக்கு இதை விட மிகப்பெரிய, ஏன்னா ஏதோ ஒரு பாவக்கணக்கு அவருக்கு இருக்குது, அவர் எதிர்த்து இருந்தால் இதைவிட பயங்கரமான பின்விளைவுகளை அவர் சந்திக்க நேரிட்டிருக்கும். ஏன்னா இவர் அமைதியாக போயிட்டார் இல்லையா? போன பிறகு பரதன் வரார், நீ எப்படி என் அண்ணன் அப்படி பண்ணலாம், நீ எனக்கு அம்மாவே கிடையாதுன்னு பரதன் சொல்கிறார். ஆனால் ஒருவேளை எதிர்த்து ராமர் பேசியிருந்தால் அந்த தாயன்பு பரதன்கிட்டையும் ட்ரிகராக ஆரம்பிக்கலாம், அண்ணன் தம்பி கூட வெட்டிக்கிட்டு சாகலாம். ஏன்னா பைபிளில் ஆதாமுடைய மகன்களே வெட்டிக்கிட்டு சாவாங்க. ஸோ அந்த மிஸ்ஸிங் லிங்க்கு தான் அடுத்த மதத்துடைய வேதத்தில் இருக்கும். இதில் இல்லாதது குரானில் இருக்கும், பைபிளில் இருக்கும். ஸோ அது ரெண்டும் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் இல்லாதது ராமாயணத்தில் இருக்கும். ராமாயணத்திலும் இல்லைன்னா அது மகாபாரதத்தில் இருக்கும். ஸோ இப்படி எல்லாம், அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சிச்சுவேஷனுமே அதில் வரும். அதை வைத்து ஸோ அதை படிக்கிற பழக்கமோ பார்க்குற பழக்கமோ மகாவிஷ்ணு அவர்களுக்கு கிடையாது. அவர் பாட்டுக்கு திருக்குறள், திருமூலர், திருமந்திரம், சித்தர் இதையே சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தது ஒரு பெரிய பிரச்சனை. அவர் இதிலேருந்து வெளியில் வர முடியாமல் போகிறதுக்கு. ஏன்னா அவர் சொல்கிறது பாவகர்மா எல்லாமே கரெக்டு. ஆனால் நீங்கள் ராமாயணம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சீனையும், அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி அமைதியாக எதிர்கொள்கிறாருன்றதை கண்ணு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து பார்க்க அது உங்களுடைய குணமாக மாறும். ஆனால் இவர் இவருன்னு இல்லை, எல்லாருமே சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறதுனால இன்றைக்கி எதிர்க்கிறது தான் ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த குணம் அங்கே வெளியில் வந்துடுச்சு. அந்த எதிர்க்கிற குணம் இயல்பாக அவருக்கு வந்திருக்கலாம். அவர் சினிமா டைரக்டராக வேறு இருந்திருக்கிறாரு. ஸோ அதை பற்றி அந்த குப்பையிலேயே மைண்டு ஊர்னது உள்ளே இன்னும் கொஞ்சம் இருந்திருக்குது, அது வெளியில் வர்றதுக்கான சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் ஒருவேளை அவர் பிரம்மகுமாரிகள் ஞானத்தையும்
ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா, அவர் பண்ணுறாரு, நம்ம வீடியோவை பார்க்குறாரு, நிறைய கருத்துக்களை சொல்கிறாரு, பிரம்மகுமாரின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் இறைவனுடைய ஞானமாகி அந்த முரளியே நேரடியாக கேட்கும் பொழுது அப்போ அது நடத்துகிற மேஜிக்கே தனியாக இருக்கும். கூடவே அந்த ராமாயணம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருந்தார் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அமைதியாக இருப்பாங்க. குறிப்பாக எப்போ நமக்கு வந்து ஸ்லைட்டாக மனம் சஞ்சலமாகுதோ அந்த செகண்டு உடனடியாக நாம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? வண்டி போய்கிட்டு இருக்குது, ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம கண்ட்ரோலை மீறி போகுதுன்னா முதல்ல என்ன பண்ணணும்? வண்டி நிறுத்தணும் இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போகட்டும்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அது ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். அதே மாதிரி தான் மனமும். அது அமைதியாக இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால அமைதியை இழக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. அங்கே தமிழ் வாத்தியார் பேசுகிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவர் அதே வேகத்திலே இவர் போக ஆரம்பிக்கிறார். அதுதான் அங்கே பிரச்சனை. ஒருவேளை அவர் அந்த நேரம் கொஞ்ச நேரம் அமைதியாக, ஏன்னா அங்கே ஈகோ இருக்குது. நான் இங்கே வந்து மெடிடேஷனை அமைதியை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன், நானே அமைதி இல்லாமல் இருக்கிறேன்றதை பார்த்தால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஈகோ தான் இல்லையா? ஸோ அதை அமைதியாக அமர்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? எல்லாத்துலேருந்து தான் அவர் தப்பிச்சிருப்பார். ஏன்னா இது இப்போ எனக்கு திடீர்னு இது ஞாபகம் வருது. கன்னியாகுமரியில் வந்து ஒரு அந்த டைம்லலாம் எனக்கு அந்த விவசாயம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அங்கங்கே போவேன். ஸோ அப்போ அங்கே ஒரு பயிற்சி, இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. அது ஃபுல்லாகவே இயற்கை விவசாயம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமே இயற்கை விவசாயம் பற்றி தான். திடீர்னு ஒருத்தர் வந்து செயற்கை விவசாயம், அதாவது செயற்கை உரத்தை பற்றி பேசுகிறார். பேசின உடனே ஒருத்தர், இந்த தமிழ் வாத்தியார் எப்படி ஏந்திரிச்சு கத்துனாரோ அதே மாதிரி ஏந்திரிச்சு, சின்ன பையன் வேறு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட கொஞ்சம் பெருசாக ஒரு 25 அந்த வயது மதிப்பு இருக்கும், ஏந்திரிச்சு பயங்கரமாக கத்துறார். அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஸ்பீக்கர் வந்திருந்தார், நம்மாழ்வாரா யாரோ தெரியல, அவர் தான் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடி நீங்கள் இதை பேசியிருப்பீங்களா? இப்போ நான் பொறுமையாக பேசுகிறேன், அவருடைய டோன் இப்படி இல்லை. பயங்கரமாக கத்தி ஆக்ரோஷமாக ஒரு 100-150 பேர் இருக்கிறோம் அந்த கிளாஸில். அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறவர் தான் பேசிகிட்டு இருக்கிறார், அவரை தான் இவர் எதிர்த்து பேசுகிறார். அது ஒரு ஸ்கூலில் நடந்துச்சு, ராமகிருஷ்ணா ஸ்கூல்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலில் தான் அவர் படித்தும் இருக்கிறார். ஏஞ்சிட்டு நான் இனிமேல்ட்டு இங்கே வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இவர் கத்துறாரு, கத்திட்டு அவரே போயிட்டார். இனிமேல்ட்டு நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இயற்கை விவசாயம் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி செயற்கை விவசாயத்தை பேசுவீங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ அவர் போனவுடனே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம், என்னங்க அந்த மனுஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு சபையில் எப்படி பேசணும்னு தெரியல, என்ன படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க. பாருங்கள், இங்கே வந்து மதம் சித்தாந்தம் எதுவுமே கிடையாது. அப்போ இதே விஷயந்தான் இங்கேயும் நடக்குது இல்லை? இங்கேயும் இவர் ஒன்று பேசுகிறார், இவரும் எழுந்திரிச்சு கத்துறார். ஸோ இங்கே இது வந்து மத சாயம் இந்த மாதிரி நிறைய சாயம் பூசினதுனால மக்கள் வாத்தியாருக்கு சப்போர்ட் பண்ணலை. பட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஊடகங்கள் காட்ட முயற்சி செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இப்போ இந்த விஷயம் பெரிய விஷயம் கிடையாது, அவர் கத்திட்டு போயிட்டார். இப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி இது என்ன படித்து என்ன பிரயோஜனம், எப்படி பேசணும் ஒரு பொது சபையில்னு கூட தெரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் யாரை திட்டினாரோ அவர் அங்கே நின்றுட்டு இருக்கிறார் இல்லையா? அவர் அமைதியாக, இல்லை இந்த மாதிரி கருத்தும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம வந்து ரெண்டுத்தையும் சொல்லணும், இதில் பெட்டரானது நீங்கள் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நான் இப்போ பேசுகிறத விட ரொம்ப சாஃப்டாக பேசினார், எனக்கு அது ஆழமாக பதிவாயிடுச்சு. அப்போ இத்தனைக்கும் நான் நாஸ்திகனாக தான் இருந்தேன், அப்போவே அது எனக்கு அவ்வளோ டச் ஆச்சு, இந்த ஞானம்லாம் கிடைக்கல. அப்போ வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரியும் ஒரு கருத்து இருக்குதுன்னு நமக்கு
தெரியும், தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டார். அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை. ஈஸியாக பேசலாம், ஏன்னா அவர் போயிட்டார். இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்களே தவிர அவருக்கு எதிராக தான் இருக்கிறாங்க போனவருக்கு. அதனால் அவர் தைரியமாக இப்போ பேசியிருக்க முடியும். அவர் எதுவுமே பேசலை. இதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, சரி இப்படியும் நினைக்கிறாங்க, ஆனால் எங்களுடைய எய்ம் ரெண்டுத்தையும் கொடுக்குறோம், இதில் எது பெஸ்ட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்றதான் எங்களுடைய எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிளாஸை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார் அமைதியாக. ஏன்னா உண்மையில் அவர் பதற்றம் அடைஞ்சிருந்தால் அது முகத்தில் தெரியும், பேச முடியாது, அந்த ஃப்ளோ வராது. அவர் கொஞ்சம் கூட அதில் பாதிக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ அதுதான் கடவுள் சொல்வார். இப்போ இந்த ஞானம் அவர் பிரம்மகுமாரியே இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எப்படி அந்த பொறுமை அவருக்கு வந்ததுன்றது பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி சமீபமாக அகோரி கலையரசன் அவர்களை அவ்வளோ மோசமாக அவர் எதிரியே இன்டர்வியூ பேசும்போது அவர் அமைதியாகவே பதில் சொன்னதும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் அந்த நிலை கடவுள் சொல்கிறார், ஒவ்வொரு ஆன்மீகம் பாதை மதங்கள் இது எல்லாமே பயங்கரமாக ஆட்டம் காண ஆரம்பிக்கும். கடைசியில் ஆட்டம் காண்றதில்ல, இடிஞ்சே விழுந்துடும்ன்றார். ஏன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும்போது அவங்க கத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிம்பம் எல்லாம் போயிடும் இல்லையா. ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய பேரை சொன்னதுக்கே அவர் பயங்கரமாக கோபம் அடைஞ்சார். ஸோ அது போச்சு. ஸோ இப்போ மகாவிஷ்ணு இந்த மாதிரி ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஸோ அப்போ யார் அமைதியாக இருக்கிறாங்களோ அதுதான் கடவுளுடைய வழி அப்படிங்கிறது நிரூபணமாகும். அதுதான் அக்னி பரீட்சை. ஸோ அந்த அக்னி பரீட்சையில் நிறைய பேர் எரிஞ்சிடுவாங்க. யார் எரியாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதி பெறுபவர்கள். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது, உங்களுடைய சொத்து அபகரிக்கப்படுது, பதவி அபகரிக்கப்படுது, ஒரு அநியாயம் நடக்கப்படுது அப்படின்னா அமைதியாக விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா அதை எதிர்க்கும் பொழுது வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை. அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இது இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. ஏதோ ஒரு நோய் இந்த மாதிரி இருக்கும்போது வேண்டிக்குவாங்க, உப்பு மிளகு காணிக்கையாக போடுறேன், இந்த மாதிரி விஷயங்கள். ஏதோ ஒரு காணிக்கையாக கொடுக்குறாங்களே, அது எதுக்கு? அந்த குழந்தையுடைய உடம்பு சரியாகணும், நோய் சரியாகணும், இந்த மாதிரி விஷயத்துக்காக வேண்டுதல் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் எதனால் வருது? ஏன்னா இப்போ குழந்தைக்கு வர நோய் குழந்தை பெருசாக அனுபவிக்காது, அப்பா அம்மா தான் ரொம்ப அனுபவிப்பாங்க. இல்லை, அந்த குழந்தைக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அப்பா அம்மா தானே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலையணும், ஒரு பயம், ஒரு பதற்றம் எல்லாமே இருக்கும். ஸோ இது அப்பா அம்மாவுடைய பாவக்கணக்கும் அதில் சேர்ந்து இருக்குது. அப்போ அந்த பாவத்திற்கு நீ இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காத, அதுக்கு பதில் நான் உப்பு மிளகு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய முதல் நஷ்டம் இருக்குது பார்த்திங்களா, அது உப்பு மிளகுக்கு சமம். அப்போ அதை நீங்கள் போட மாட்டேன்னு பிடிச்சிங்கன்னா வரும் பாருங்கள், அதுதான் உண்மையான தண்டனை. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி தான் முதல்ல உங்கள் கிட்ட இருந்து அது அபகரிக்கப்படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டவர் யார்? சிவன், அல்லாஹ், பரமபிதான்றது ஒரு கடவுளுடைய வெவ்வேறு மதத்தில் வைக்கப்பட்ட பேர், ஒரு கடவுள் தான். அவருக்கு எல்லாருமே குழந்தைகள் தான். ஒருத்தர் மட்டும், முருகன் பிள்ளையார் மட்டும் குழந்தை கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் குழந்தைகள். ஏன் முருகன் பிள்ளையார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரும் வெவ்வேறு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். பிள்ளையார் பொறுமையின் சிகரம், முருகன் கோபத்தின் உச்சம். சுறுசுறுன்னு கோபம் வரும் முருகனுக்கு. ஸோ அந்த முருகனுடைய கதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். பிள்ளையார் அவ்வளோ அமைதியாக இருப்பார். எந்த அளவுக்கு அமைதினா, ஒரு தடவை ஒரு யாகத்தை முடிக்கிறதுக்காக பிள்ளையாரை தங்கத்தாமரை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பிள்ளையார் இல்லை, முருகனை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, இந்த டைமுக்குள்ளே வரணுன்ட்டு. போனவுடனே அங்கே ஒருத்தன் சண்டை போடுறான், இது என்னது, என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி எடுப்பேன், இது நான் காடெல்லாம் ஒருத்தருக்கு சொந்தம் எழுதி வச்சுருக்கிறாங்களா அப்படின்ட்டு சண்டை போடுவார் முருகர். பயங்கரமாக கைகலப்பாயிடும்.
டைம் ரொம்ப நேரம் ஆகுது முருகா, பிள்ளை கணேஷா, நீ போய் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு பிள்ளையார் அனுப்புகிறாங்க. பிள்ளையார் போகிறார். முருகனும் அந்த பையனும் சேர்ந்து செம்ம ஃபைட்டு நடக்குது. பிள்ளையார் பார்க்குறார், எப்படியா இருந்தாலும் நம்ம தம்பி ஜெயிச்சிடுவான், யாகத்துக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மலர் எடுத்துகிட்டு அவர் பாட்டு கூலாக வந்துடுவார். ஏன்னா அந்த பற்று தான் உங்களுக்கு வந்து அந்த கோபத்தை தூண்டும். என் தம்பி, என்னுடைய பதவி, என்னுடைய அறிவு, அதுவுமே பற்று தான். என்னுடைய புகழ், இத்தனை பேர் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. இதுதான் மகாவிஷ்ணு அவர்களுக்கு நடந்தது. ஸோ அதிலும் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது உண்மையிலேயே அங்கே மகாவிஷ்ணு அமைதியாக இருந்திருந்தான்னு வச்சுக்கலாம், அந்த வாத்தியார் திட்டினார் இல்லையா, இப்போ அனுபவிக்கக்கூடிய இந்த தண்டனை ஏதோ ஒரு ஜென்மத்து கர்மா, ஆனால் அந்த அத்தனை கர்மாவும் அவர் திட்டினதிலே போயிடும். ஜஸ்ட்டு அமைதியாக இருந்துட்டு அவர் வந்துட்டார்னா இவ்வளோ பெரிய தண்டனையிலேருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த வாத்தியார் வந்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்க பக்கம் ரைட்டு, அவங்க பக்கம் தப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உங்களை மிகப்பெரிய தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் முதல்ல ஒரு சின்ன தண்டனை வருது. நீங்கள் என் நினைவில் இருந்து அதை பொறுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். அது எதுக்காக வருதுன்னா, ஈட்டி மாதிரி உங்கள் இதயத்தை பிளக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு ஈட்டியிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த முள் வருது. அதை நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஈட்டியிலேருந்து தப்பிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு மகாபாரதத்தில் வரும். எப்போ போகும்? கடவுள் சொல்கிறத அப்படியே கேட்டால், கிருஷ்ணர் சொல்கிறத அப்படியே அர்ஜுனன் கேட்கறதுனால கிருஷ்ணரை நோக்கி விடக்கூடிய அம்பு கர்ணன் விடுறான், அர்ஜுனனை நோக்கி விடுறான். அப்போ கிருஷ்ணர் வந்து அது கீழே வர வைக்கிறார். ரதம் வந்து காலால் அமுத்தி மண்ணுக்குள்ளே புதைய வைக்கிறார். அப்போ நெஞ்சை எய்ம் பண்ணி வந்தது வந்து இப்படி தலைப்பாகைக்கு அடிச்சிட்டு போகுது. ஸோ அதை வச்சு தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த ரகசியம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ரகசியத்தை தெரிந்து இறைவன் மேலே பாரத்தை போட்டு அமைதியாக யார் இருக்கிறாங்களோ, நடப்பதை அனைத்தையும் யார் அமைதியாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் பிள்ளையார். யாரெல்லாம் ஏற்க மறுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் முருகன். கடைசியில் என்னாச்சு? முருகனுக்கு பாவம் ஆண்டியாக போய் நின்னார் இல்லையா, எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலை வந்துடும். இழந்த பிறகு ஒரு ஞானம் வரும். ஆனால் இருக்கும்போதே ஞானத்தை அடையிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது நமக்கு அப்பா அம்மா இருக்கலாம், சொத்து இருக்கலாம், உடம்பு வலிமை இருக்கலாம், புத்தி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், உறவுகள்லாம் இருக்கலாம். இப்போவே இந்த ஞானத்தை பிடிச்சிட்டு எதுவுமே என்னதில்லை அந்த ஒரு சிவத்தந்தையை தவிர அப்படின்னு நீங்கள் இருந்தால், உங்களுடைய பொருளை அபகரித்தாலோ, உங்கள் புகழை அபகரித்தாலோ, உங்களை அவமதித்தாலோ உங்களுக்கு எந்த சலனமும் ஆகாது. ஆனால் இதை நீங்கள் பண்ணலை, இறைவனுடைய ஞானத்தை தாரணை பண்ணலை, உங்கள் குணத்தை மாற்றிக்கலைன்னா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் உங்களுடையது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறது உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கப்படும் பொழுது எதிர்ப்பீங்க பாருங்கள். அந்த நேரம் வலுக்கட்டாயமாக உங்களிடம் அபகரிக்கும்போது துடிப்பீங்க, வேறு வழி இல்லாமல் மாட்டுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு உக்ரைன், பாலஸ்தீன் இந்த மாதிரி இடங்களில் பிறந்த நம்ம அங்கே போய் என்னெல்லாம் பேச முடியும்? யோசிச்சு பாருங்கள். அங்கே நியாயம் அநியாயம் பேசிட முடியுமா? ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நாளை அது மாதிரி இடத்துல நீங்கள் பிறக்காமல் தப்பிக்கலாம். இல்லாட்டினா இதுக்கு அடுத்த கட்ட தண்டனை அங்கே போயிடும். ஸோ இதுக்கு குறிப்பாக வருகிற 13ஆம் தேதி முரளி அவசியம் பாருங்கள். அதில் வந்து வரதானம் ஸ்லோகன்னு கடைசியில் முடியும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளே கூட முரளி போடுறோம். ஸோ அதில் 13ஆம் தேதி முரளியில் கடைசியில் வரதானம் ஸ்லோகன் போடுவாங்களே, அதில் ஸ்லோகனில் வந்து கடவுள் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தர் மீதும் கருணையும் சுபபாவனையும், அதாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்குள்ள அகங்காரத்தின் அம்சம் கூட இருக்காது, அவமானத்தின் அம்சம் கூட இருக்காது.
அகங்காரம், அதை விட்டால் அவமானம். ஆப்போசிட், அகங்காரம் இருக்கிற இடத்துல அவமானம் இருக்கும் இல்லையா? இப்போ மகாவிஷ்ணுவோடைய ஈகோ அங்கே தூண்டப்படுது எல்லார் முன்னாடி அவர் ஏந்திரிச்சு கேட்கும் பொழுது. அப்போ அந்த அகங்காரம் தான் அவரை அவமானத்தை உணர வைக்குது. ஸோ அப்போ அந்த அவமானத்தின் காரணமாக அகங்காரம் மேலெழுந்து உன்னை விட நான் உன்னை அதிகமாக அவமானப்படுத்துகிறேன் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு என்ன சொல்கிறாரு, ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு. நீ என்னை அவமானப்படுத்துகிற, இன்னும் கூட அவமானப்படுத்து, உனக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தால் எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் சித்தர் பாட்டில் பார்க்குறீங்களா? உங்கள் குணம் அதனால் மாறிடுமா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். குணத்தை அது மாற்றாது. அதை தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்கிறோம். சுவாசத்தை கவனித்தா உங்கள் குணம் மாறிடுமா? இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உயிரோட்டமாக அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய குணத்தோடு நீங்கள் நினைப்பீங்க, என்னை இந்த கலியுகத்தின் இறுதியிலிருந்து அழைச்சிட்டு போய் சொர்க்கத்தின் அதிபதி ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அதற்காக தான் இப்போ அனைத்தையும் இழக்க சொல்கிறார். இதுதான் இங்கே ராமாயணத்தில் அனைத்தையும் இழந்து அவர் காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போயிட்டு வர்றதுனால தான் அவர் மீண்டும் ராஜா ஆகிறதுக்கு தகுதி பெறுகிறார். அதே தான் இங்கே மகாபாரதத்திலும் பாண்டவர்கள் காட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ அப்படி எதுவுமே என் இது இல்லைன்னு உன்னால் வாழ முடிந்தால் இந்த கடைசி 100 வருடத்தில் நீ தான் சத்தியுகத்தின் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவி அடைகிறதுக்கு தகுதி பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான் அங்கே மோசஸும் ஒரு காட்டுக்கு தானே அவர் அழைச்சிட்டு வர்றார். ஸோ ஒரே விஷயங்கள் தான் எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எந்த மதமுமே தெரியாமல் எல்லா மதத்திலும் கடவுள் எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு, உனக்குள்ளே தான் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறார். எந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு? ராமாயணத்தில் எங்கேயாவது அப்படி சொல்லப்பட்டிருக்குதா? மகாபாரதத்தில், குரானில், பைபிளில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? சும்மா எல்லோரும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். செல்வராகவன் அப்படி சொல்லியிருந்தார், அதே தான் மகாவிஷ்ணுவும் சொன்னார். அவர் சொல்கிறதே நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மகாவிஷ்ணு அவர்களை அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி நான் வந்து பிள்ளையார் சதுர்த்தி பற்றி தான் வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி. ஸோ இப்போவும் நம்ம பிள்ளையாரை பற்றி தான் பேசணும் இல்லையா? ஸோ பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையார்னோடனே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது வந்து பெரிய வயிறு, யானை முகம். யானை முகம் வர்றதுக்கு முன்னாடி பிள்ளையார் எவ்வளோ அகங்காரம் பிடிச்சவராக இருப்பார் தெரியுமா? இவ்வளோ கோபம், சிவன் கூடயே சண்டை போடுவார். ஸோ அதுக்கப்புறம்தான் சிவன் அவர் கழுத்தை அறுத்துட்டு அதுக்கு பதிலாக யானை தலையை வச்ச பிறகு அவர் சாந்தத்தின் சொரூபமாக அப்புறம்தான் மாறுறார். இதோடைய அர்த்தம் என்னென்னா, இறைவனுடைய ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வேறு ஜென்மம், ஞானம் கிடைச்சோடனே புதுசாக நீங்கள் பிறக்கிறீங்க. ஸோ இதோடைய நினைவாக எல்லா மதத்துலையுமே இப்போ பிராமணர்கள் பார்த்திங்கன்னா அந்த பூணல் அணியும் பொழுது அவங்க புதியதாக பிறக்கிறதாக கணக்கு. கிறிஸ்தவர்கள் அந்த ஞான ஸ்நானம் எடுக்கும்போது புதியதாக பிறக்கிறதாக கணக்கு. ஸோ இது எல்லாமே இதோடைய நினைவு தான். ஆனால் கணக்குனாலும் அவங்களுடைய குணம் மாறிடாது. ஞானஸ்நானம் எடுத்தோடனே ஒருத்தனுடைய குணம் மாறிட போகுதா? கிடையாது. ஆனால் இங்கே எடுத்தோடனே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும். குறிப்பாக காமத்தை ஸ்தூலமாக விட்டுடணும். ஆனாலும் மனதில் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? அதை விடுவதற்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இறைவனுடைய நினைவிலே மூழ்கி அந்த சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருப்போன்றது சிந்தனை பண்ண பண்ண அந்த தூய்மைன்றது இயல்பான குணமாக உங்களுக்கு மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது? இது புது ஜென்மம். புது ஜென்மம் ஜென்ரலாக எப்படி ஏற்படும்? இறந்த பிறகு ஏற்படும் இல்லையா? ஸோ அதைத்தான் பிள்ளையார் கழுத்தறுத்துட்டா செத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அங்கே அவர் செத்து தான் போவார். அதுக்கு பிறகு இன்னொரு உடலை யானையோடைய முகத்தை வச்சு ஒட்டி எழுப்புற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் தெரியும் அது நிஜத்தில் நடக்கலைன்ட்டு. ஆனால் அதில் உள்ள ரகசியம் இதுதான், புது ஜென்மம். இப்போ சாந்த ஸ்வரூபியாக அவர் ஆகிறார். ஆனால் முருகன் இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய குழந்தை ஆன பிறகும், இத்தனைக்கும் டைரெக்டாக சிவனுடைய நெற்றியிலிருந்தே பிறந்தாலுமே கூட அவருக்கு கோபம் ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்குமே. ஏன் தெரியுமா இருக்குது? ஏன்னா அந்த ஞானப்பழத்துக்கான போட்டி வருது இல்லையா? பிள்ளையாருக்கு தான் கிடைக்கும். உலகத்தை சுற்றுறவங்களுக்கு தான் அதை கொடுக்க முடியும்னு சொல்கிறார்.
ஞானத்தை இப்போ கொடுக்குறாரு, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் ஞானத்தை, ஆத்மாவின் ஞானத்தை, ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவின் ஞானத்தை, அவரை நினைப்பதனால் நீங்கள் தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போவீங்கன்ற ஞானத்தை இங்கே கொடுக்குறார். அந்த ஞானத்தை தாரணை பண்ண பண்ண ஆத்ம உணர்வில் வந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்த்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஞானத்தின் பலனை சொர்க்கத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த பலன் தான் அங்கே பழமாக காட்டப்படுது. முயற்சி செஞ்சால் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறாரு. யார் இறைவன் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். அப்போ இங்கே என்ன ஞானம்? இறைவனையே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் நிரந்தரமாக, முடிந்தளவு. ஆனால் டக்கு அப்படி நினைக்க முடியாது. மாயா வந்து இங்கே பாரு அங்கே பாரு உங்களுடைய கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் உங்களுடைய கவனத்தை வெளியில் இல்லாமல் ஆத்மாவிலேயே வச்சுட்டு ஆத்மா பரமாத்மாவோடவே இணைஞ்சிருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறவர் தான் பிள்ளையார். எனக்கு உலகமே அப்பா அம்மா தான்றார். இவர் உலகத்தையே சுற்றிட்டுருக்கார். உலகத்தின் விஷயங்கள், உலகம் வந்து கடவுளுடைய படைப்பு, படைப்பு பின்னாடி சுற்றுறது. மதங்கள் படைப்போட படைப்பு இல்லையா? கடவுளுடைய படைப்பு மனிதன், மனிதனுடைய படைப்பு மதங்கள். ஸோ படைப்பு பின்னாடி சுற்றினாலே பிரச்சனை, படைப்பின் படைப்பு பின்னாடி சுற்றினா அதையெல்லாம் விட்டுட்டு இறைவனுடைய நினைவில் மட்டும் மூழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம். அப்போ இறைவன் நினைவிலே இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையிலும் மனம் சலனம் அடையாமல் அமைதியாக இருக்கும். கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையிலும் மனம் அமைதியாக இருக்க முடியும். சாந்த ஸ்வரூபியாக பிள்ளையார் மாதிரி இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் எந்த காரியத்தையும் உங்களால் வெற்றிகரமாக தடையில்லாமல் முடிக்க முடியும் என்பதற்காகத்தான் எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையாருக்கு பூஜை போட்டுட்டு, குறைஞ்சபட்சம் பிள்ளையார் சுழியை போட்டுட்டதாவது நம்ம எழுதலாம் ஆரம்பிப்போம். ஸோ அந்த பழக்கம் இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது. இப்போவும் சிலர் யூஸ் பண்ணுறாங்க, சிலர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ பிள்ளையார் சுழி போடுறதோ பிள்ளையார் பூஜை போடுறதோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் பிள்ளையாருடைய மனநிலையில் இருந்து ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். அது என்ன மனநிலை? இறைவனை தவிர எதுவுமே என் நினைவில் இல்லை. இறைவன் நினைப்பது எதற்கு? சொர்க்கத்தின் ஸ்ரீ நாராயணன் பதவியை அடையிறதுக்கு. நாராயணனுடைய இன்னொரு பேர் தான் மகாவிஷ்ணு. அந்த நாராயணன்றதே திருமணம் ஆன பிறகு வர பேர். அதுக்கு முன்னாடி அவர் பேர் கிருஷ்ணர். இது எந்த வேதத்திலும் கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கிறோம்? விஷ்ணுவோடைய அவதாரம் கிருஷ்ணர், விஷ்ணுவோடைய பல அவதாரத்தில் ஒரு அவதாரம் கிருஷ்ணர்னு நினச்சிக்கிறோம். அவதாரன்றது கடவுளுக்கு மட்டும்தான். அது சிவபெருமான் ஒரே ஒரு தடவை வரார், அதுதான் அவதாரம். கிருஷ்ணர் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பார். மற்றபடி அந்த கதையில் இருக்கிற மாதிரி மீன் அவதாரம் ஆம அவதாரம் அப்படிலாம் நிஜத்தில் நடக்கவே கிடையாது. எந்த புராண கதைகளும் மத வேதங்களும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நிஜத்தில் நடந்ததுன்னு நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஆன்மீக ரகசியத்தை விட்டுருவீங்க. அப்போ உங்களுடைய குணம் மாறாது, நஷ்டம் உங்களுக்கு தான். அப்போ கிருஷ்ணர் ராதை லவ் பண்ணதாக மகாபாரதத்தில் காட்டின மாதிரிலாம் கிடையாது. சொர்க்கத்தில் லவ்லாம் பண்ண மாட்டாங்க, சலனமே இருக்காது, தனக்கு தானாகவே ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ இப்போ நாம் இறைவனை ஒரு காதலனாக காதலி எப்படி நினச்சிக்கிட்டே இருப்பாளோ அந்த மாதிரி நினைக்கிறது தான் அங்கே கிருஷ்ணரை ராதை நினைத்தாங்க, கோபியர்களாக நினைச்சாங்க அப்படின்னு போட்டாங்க. அது இப்போ நடக்கிற விஷயம். மற்றபடி அங்கே யாரும் லவ்லாம் பண்ண மாட்டாங்க, ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க. கிருஷ்ணருக்கு 16,108 மனைவி சொல்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இப்போ சிவனை நினைக்கிறாங்க. 33 கோடி தேவதைகளில் 16,108 பேர் தான் ரொம்ப பக்காவாக நினைப்பாங்க. அவங்க சொர்க்கத்தில் ராஜாவாக ஆவாங்க, ராஜா ராணியாக. மற்றவர்களும் பிரஜையாக வருவாங்க. ஸோ அந்த 16,108 பேரையும் நரகாசுரன் சிறையில் அடைச்சி வச்சுருப்போம். அவங்கள விடுவித்து அவர்களை கிருஷ்ணர் திருமணம் பண்ணி பட்டத்து ராணி ஆக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே ராவணனுடைய சிறையில் தான் இருக்கிறாங்க. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்ன்ற 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ராவணன் தானே தவிர கடவுள் கிடையாது. கடவுள் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் தான் இருக்கார். அப்படி நினைத்து அவர் இருக்கிற இடத்தோடு அவரை நினைக்கும் பொழுது தான் நீங்கள் அங்கே போய் சேருவீங்க. உங்களுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னா என்ன, இந்த உடம்பு பணம் ஆகிடும். அப்போ பணத்துக்குள்ளேயே போய் இருக்கிறதா? அப்படியும் ஒரு குரூப் இருக்குது இல்லையா, இறந்த பிறகும் ஆத்மா உள்ளேயே இருக்கும் அப்படின்ட்டு.
ஸோ அப்போ பிள்ளையாருடைய வயிறு பெருசாக இருக்கும் இல்லையா, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பழக்கம் இருக்கும். நிறைய இடங்களில் முன்னெல்லாம் இந்த பழக்கம் இருக்கும். என்னென்னா, ஜென்ரலாக வயிறு நிறைய சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அது சாப்பிட்றது சொல்கிறது. இது இல்லாமல் இப்போ மனசு நிரம்பிடுச்சுன்ற அர்த்தத்தையே வயிறு நிரம்பிடுச்சா அந்த அர்த்தத்துலேயுமே கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனசு நிரம்ப நான் திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அல்லது ஒரு பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா, அவன் ஃப்ரெண்டு என்ன மச்சான் வயிறு நிரம்பிச்சா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இது என்னென்னா, அது திருப்தி ஆகிடுச்சா அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பிள்ளையாருக்கு பெரிய வயிறை காட்டியிருக்கிறாங்க. அவர் திருப்தியாக இருக்கார். இந்த கலியுகத்தின் எந்த விஷயமும் அவரை ஈர்க்கவில்லை. ஆனால் முருகனை ஈர்க்குது இல்லையா. ஒரு குறத்தையை துரத்தி லவ் பண்ணாருன்னும் நம்ம புராண கதைகளில் பார்க்குறோம். ஆனால் பிள்ளையார் தனக்குத்தானே திருப்தியாக இருக்கிறார். ஏன்னா இறைவன் நினைவு போதும் என்னை திருப்திப்படுத்த. முஸ்லீம்கள் குரானில் இருக்கும் அல்லாஹ் மட்டுமே போதுமானவன். அதுக்கான அர்த்தம் இதுதான். இன்னொரு விஷயம், நிறைய சாப்பிட்டு வயிறு பெருசாகும் இல்லையா. அந்த மாதிரி இறைவனுடைய ஞானம், அவர் ஞான கடல் இறைவன். அந்த கடலையே குடிக்கிறார். அதாவது அந்த ஞானத்தை குடிப்பதில் மட்டுமே அவருக்கு ஆனந்தம். ஞானத்தை சுவைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ஆனந்தம். ஸோ அதனாலேயும் அவருடைய வயிறு நிரம்பி இருப்பதாக காட்டப்பட்டிருக்குது. ஸோ பிள்ளையார் சதுர்த்திக்கான செய்தியும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதையும் கொடுத்தாச்சு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதில் முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்வில் வரும் ஏமாற்றம், ஏமாறுறவன் தான் புத்திசாலி. நான் என்ன இளிச்சவாயன்னு நினச்சியா அப்படின்னு நீங்கள் போய் விழுவீங்க பாருங்கள் ஒரு பெரிய பள்ளத்தில். அப்போ தான் நீங்கள் உண்மையிலே இளிச்சவாயன். ஸோ ஆன்மீகவாதி, அதாவது உண்மையான ஆன்மீகத்தை தெரிந்து கொண்டவர்கள் இழப்பதற்கு தயாராக இருப்பதன் மூலமாக மிகப்பெரிய உலக ராஜ்யம் சொர்க்கத்தையே அடையிறாங்க. ஆனால் இங்கே துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு தான் துக்கம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.